சரி நீங்க சொல்லுங்க. அவங்க ஆட்சியில அவங்க அறிவிச்சாங்க. அவங்க ஆட்சியில அறிவிச்சதுனாலேயே இவங்க கொண்டுகிட்டு வரல, நான் வெளிப்படையா குற்றச்சாட்டு பண்றேன். அதே போல அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஆனாலும் அதுக்கு எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல. அவர்தான் சொல்றாரு எடுத்திருக்கோம், மத்திய அரசு அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு என்னிடம் என்கிட்ட வந்து மத்திய அரசாங்கம் அனுப்பிய கடிதம் இருக்கு. வெளிப்படையா சொல்றேன், தமிழ்நாட்டுல 6 கல்லூரி, தமிழ்நாட்டுல அவங்க கட்சிக்காரங்களுக்கு இங்க 2 தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கு. அந்த 6 மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. அனுமதி அவர் கொடுத்தவுடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சொல்லிருக்காரு. அவங்களுக்கு எடுத்து இங்க கொண்டுகிட்டு வர நோக்கமே கிடையாது. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க இங்க 2 தனியார் நிறைய முயற்சி பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நிறைய பதில்கள் சொல்லிருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்ல தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது ஆதாரப்பூர்வமாக தருவதற்கு தயாரா இருக்கிறேன். நானே சொல்றேன். அவர் சொல்ற மண் வளம் சரியில்லைங்கிறதும் அன்னைக்கு அதிகாரிகள் கொடுத்தது உண்மை. அன்னைக்கு சொன்னாங்க அது அரசியல் காரணங்களா அப்படிங்கறதுலாம் அடுத்த விஷயம், அது எனக்கு தெரியாது. அது அதிகாரிகள் கொடுத்த பதில். அதே மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் இந்த 6 மாவட்டங்கள் மருத்துவக் கல்லூரி தென்காசி, காஞ்சிபுரம் இந்த மாதிரியான மாவட்டங்கள் இல்லைன்னு சொல்லி அதுக்கு தொடர்ந்து மத்திய அரசை பார்த்துட்டு இருக்கோம், அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிருக்காரு. ஆனாலும் கொண்டு வரல அப்படிங்கிற வருத்தம் மக்கள் கிட்ட இருக்கு. அதையும் பதிவு பண்றேன் சொல்றேன். அவர் சொன்னாரு. சரி ஓகே. இப்ப நாம் தமிழர் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்ப திமுக கிட்ட கேள்வி கேட்டாச்சு, அதிமுக கிட்டையும் கேள்வி கேட்டாச்சு, நாம் தமிழர் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்களுடைய கட்சியுடைய தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருக்கீங்க. அந்த அறிக்கையில இருந்து சில கேள்விகள் நமக்கு வருது. என்ன அப்படின்னா, நுழைவுத் தேர்வை நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்றாரு வாக்குறுதியில. குறிப்பா மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், இந்த கல்லூரிகள்ல எந்த விதமான என்ட்ரன்ஸ் டெஸ்டையும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நீட்டே எடுத்துப்போம். மெடிக்கல் காலேஜுக்கு போனோம்னா நீட்ல எழுதி பாஸ் பண்ண மட்டும் தான் தமிழ்நாட்டில் மாநில அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரியா இருந்தா கூட அதில் நம்ம போய் சேர முடியும். ஆனா அது மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாம். நம்ம வந்த உடனே அதை சாத்தியம் இல்லாதத, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதை எல்லாத்தையும் நம்ம சாத்தியப்படுத்திடும் சொல்லல. நம்ம ஒன்றிய அரசுல இருந்தாலும் அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து நாங்க எங்களுக்கு இதுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி உறுதியா போராடுவோம். அப்ப தமிழ் அவங்களும் போராடுறாங்க, அதிமுக போராடுறாங்க, திமுகவும் போராடுறாங்க. எங்கேயாவது நீட்டுக்கு ஆதரிச்சு பேசிருக்காங்களா? ஆதரிச்சு பேச மாட்டாங்க. நீட்ட கொண்டு வந்ததே திமுக. இல்ல அது வேணாம். இல்ல மைக் கட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ணா நான் மைக் கட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க பேசுறப்ப அவர் நான் பேச வேணாம்னு சொன்னேன். எடப்பாடி ஆட்சியில அதிமுக கையெழுத்து போட்டு நீட்ட கொண்டு வந்தது அந்த கேள்வி இல்ல. அதிமுக முழுக்க பெரம்பலூர் கலைஞர் இருக்கும் வரை வரவில்லை. பெரம்பலூர் அதிமுகவுல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் வரை வரவில்லை. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் வரை வரவில்லை. அதற்கு பிறகு வந்தது நீட். எடப்பாடி இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நீட் எப்போ வந்தது அதெல்லாம் இப்ப கேள்வி கிடையாது. இது பெரம்பலூர் மாவட்டம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுக்கு யார் சொல்லணும் அப்படின்னா, மாநில தலைவர்களா இருக்கக்கூடிய இல்ல முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கிறவங்க அவங்க விவாதிக்க வேண்டிய விஷயம். அதை நம்ம பெரம்பலூர்ல உட்கார வச்சு வாதம் மட்டும் சரியா இருக்காது, நியாயமா இருக்காது. தமிழ்நாட்டுல இருந்து போற எம்பிகள் அங்க கொடுக்கிற அழுத்தங்கள் இல்ல. நான் கேட்டது உங்களுக்கு கேள்வி, நீங்க எப்படி பண்ணுவீங்க? இப்ப உதாரணத்துக்கு இங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் சொல்றோம், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. அதே மாதிரி யூஜிசி இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருந்தாலும் பொறியியல் கல்வி ஏஐசிடி எல்லாம் இருக்கு. இப்ப அவங்க ஒப்புதல் கொடுத்தாதான் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியும். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட் வருது, மத்திய அரசு இருந்து ஃபண்ட் வருது. நான் நுழைவுத் தேர்வை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டும் வராது, சர்டிபிகேட்டும் நீங்க படிச்சு முடிக்கணும் கொடுக்க முடியும். ஃபண்ட் தரது இல்ல. அன்னைக்கு அவங்க கட்சி தலைவர் அண்ணா சொன்ன மாதிரி தான், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது மாதிரி இன்னைக்கும் நாங்க அதை தான் சொல்றோம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. ஆனா அது அவங்க சொல்றதுல நாம் தமிழர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க வெளிப்படையா சொல்லுவோம், தமிழ்நாட்டில இருந்து எந்த வரியும் செலுத்த மாட்டோம் அப்படிங்கறதுல உறுதியா இருப்போம். அவங்களுக்கு வரிகுடா இயக்கம் மூலமா வரி செலுத்த முடியாது. ஏற்புடையதா? எப்படி செய்ய முடியும்? அப்படின்னா வேற எந்த வழியும் கிடையாது. வேற எந்த வழியில நீங்க ஏதாவது அப்படியே போற போக்குல சொல்ற மாதிரி இருக்கு. போற போக்குல சொல்றது என் கேள்வி வாங்கிட்டு பேசுங்க. இது ஒரு தமிழ்நாடு தனி நாடு கிடையாது. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பல மாநிலங்கள தமிழ்நாடும் ஒண்ணு. நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, வரி பாக்கி பாத்தீங்கன்னா வரி கட்டுறது தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய வரியில 75% மாநில அரசு வச்சுக்கும், 25% மட்டும் தான் மத்திய அரசு கட்டுவோம் அப்படின்றீங்க. இதை டிசைட் பண்ற உரிமையே உங்களுக்கு கிடையாது, அதாவது மாநில அரசுக்கு. அதுதான் சொல்றோம். ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நான் உங்கள்ட்ட கேக்குறேன், ஒருவேளை நாங்க சொல்ற மாதிரி இப்படி பண்ணுனா என்ன நடக்கும்? எப்படி பண்ண முடியும் கேள்வி. எப்படி பண்ண முடியும்? ஒரே ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுல ஆட்சியை நீடிக்க கலைச்சு விட்டுருவாங்கல்ல. ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எங்க பக்கம் நிப்பாங்க? அடுத்த எலெக்ஷன் வச்சாலும் நாம் தமிழர் தான் வெல்லும். நாம் தமிழர் தான் திருப்பி வெல்லும். பண்ண முடியுங்க. என்னன்னா அரசு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துல எப்படி திருத்தங்கள், அரசியலமைப்பு சட்டத்துல பல திருத்தங்கள் கொண்டு வந்த மாதிரி இதற்கான திருத்தங்களும் கண்டிப்பா கொண்டு வரப்படும்.
40 MP வச்சுக்கிட்டே அவங்களால நிறைய திட்டங்களை அவங்க நிறைவேற்ற பேருக்கு பண்றவங்க, அவங்க பேருக்கு பண்றவங்க. நம்ம கிட்ட ஒரு MP கூட இல்லையே. நீங்க கேக்குறது நாங்க ஜெயிச்சதுக்கு அப்படியே அப்புறம் ஜெயிச்சாலும் 39 MP நம்ம கிட்ட ஆட்சி வந்தாலும் வரைவுங்கிறது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் நானு. அதுதான் சொல்றோம். உங்களோட வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவீங்க, அது எப்படி சாத்தியம்னு கேக்குறேன். அண்ணே அதுதான் சொல்றோம். இங்க இருந்து வெற்றி பெற்று போறவங்க அங்க குடுக்குற அழுத்தங்களும் அதை தாண்டி நீங்க சொல்ற மாதிரி ஆட்சி கலைக்கப்படும்ன்றது மட்டும் தான் ஃபைனல். அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் வைக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் நீட்டுக்கு எதிராக இருக்கும்போது மறுபடியும் எனக்கு தானே வாக்கு செலுத்துவாங்க. சரி, ஓகே ஓகே. இன்னொரு மேட்டருக்கு போயிடுவோம். இப்ப தமிழ்நாட்டுல ஓடக்கூடிய பேருந்துகள்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்ல அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொன்னீங்க. உங்களுடைய வரைவு அறிக்கையை நான் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். போக்குவரத்து ஊழியர்களுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுல அந்த மாதிரி பெயர் மாற்றப்படும்ன்ற விஷயம் இல்லவே இல்ல. அத வந்து சொல்ல வேண்டியது இல்லைன்னு இன்னைக்கே இதே அமைச்சர் சிவசங்கர் இருக்காரு. இன்னைக்கே பல பேருந்துகள்ல தமிழ்நாடு அவங்களே சில இடத்துல மாத்திட்டாங்க எங்களுடைய போராட்டத்தின் மூலமா. ஓகே, நாங்க ஆட்சிக்கு வந்தவனே தமிழ்நாடு பேர் வச்சு அவங்க சொல்லிக்கலாம். ஆனா தமிழ்நாடு ஸ்டிக்கரை நாங்க இன்னைக்கு ஒட்டிட்டோம். நாங்க ஆட்சிக்கு வந்தவனே இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல, தானாவே நடந்துரும். ஏன்னா இது தமிழ்நாடு, அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயினா தானாவே நடந்துரும். அத வந்து அறிக்கையில சொல்ற அளவுக்கு இல்ல. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி.